ரிஷி அவர்கள் தனிமனித உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் பலம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து எதையும் சாதிக்கலாம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்த என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்திர குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாலா அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு எதையும் சாதிக்கலாம். சாதித்தல் அப்படின்றது என்னன்னா, ஒரு இலக்கை நோக்கி அடைவதற்கு நாம் செல்லும் முயற்சி. அந்த முயற்சி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது சாதனையாக கருதப்படுது. எப்படி அப்படின்னா, ஒரு காலகட்டத்திலும் நாம் சாதித்து கொண்டேதான் இருக்கிறோம். இப்போ ஒரு குழந்தையை எடுத்துக்குமே, ஒரு 4 மாத குழந்தை அது என்ன பண்ணுது, ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி திரும்பி அதை குப்புற விழுறது அந்த குழந்தையை பொறுத்தவரையில பெரிய சாதனையாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கு என்ன, செயலில் கிடைக்கும் அந்த கடினமான காரியத்தை செய்து முடிக்கும் பொழுது அது சாதனையாக குப்புற விழுந்து பெற்றோரை பார்த்து அது அழகா ஒரு சிரிப்பு சிரிக்கும். இதே குழந்தை ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா அதுக்கு அது சாதனையா அப்படின்னா, ஒரு உட்காரத்துக்கு முயற்சி பண்ணும். 8 மாதத்துல உட்காரும் பொழுது அது ஒரு சாதனையாக இருக்கிறது. சோ சாதனை அப்படின்னா ஒரு மனிதருக்கும் அது ஒரு வேறுபட்டு இருக்கிறது. மாணவர்களாக இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன இருக்கும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஒரு ஸ்டேட் லெவல்லையோ ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்தா அந்த மாணவருக்கு, பெற்றோர்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கிறது அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய சாதனையா இருக்கும். எந்த ஒரு சாதனைக்கும் ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கூட என்ன வச்சிருப்பாங்கன்னா, ஒரு இலக்கு, இந்த நிமிடத்துக்குள்ள இந்த இலக்கை நம்ம அடைய வேண்டும் அப்படின்னு வச்சு அந்த இலக்கு நோக்கி பயணிப்பார்கள். மருத்துவர்கள் இருக்கிறார்கள், சர்ஜரி எல்லாம் நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கு வச்சு. என்னிடம் வரும் எல்லா பேஷண்ட்டும், ஒரு பேராசிரியரோட பெண் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஒரு டென்டிஸ்ட், அவங்க யூஎஸ்ல இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டை நான் பார்க்கும் பொழுது நான் அருள்காப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேஷண்ட்டை நான் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. நம்முடைய அந்த மருத்துவம் மூலமாக அந்த பேஷண்ட் நல்லபடியா ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய இலக்காக இருக்கிறது. தொழிலதிபர் இருக்கிறாங்க, ஒரு 500 பேரை வைத்து வேலை செய்யும் அந்த தொழிலதிபர் அடுத்த மாதம் ஒரு 700 பேருக்கு வேலை கொடுக்கிற மாதிரி ஒரு ஒரு சூழல் அமையணும். அதுதான் என்னோட ஒரு பெரிய சாதனையாக இருக்கு. இவர்கள் எல்லாம் சாதனை செய்தாலும் ஒரு நிமிடமும் சாதிப்பது யாருன்னு பார்த்தனா ஆசிரியர்கள். அந்த வகுப்புல அவர்கள் குழந்தை படித்தால் கூட அங்க இருக்கிற எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி எல்லாரும் தேர்ச்சி பெறணும், நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை அவங்க அப்படியே அர்ப்பணிச்சு அந்த குழந்தைங்களுக்கு பண்ற ஒரு வருடமும் ஒரு நிமிடமும் அவங்க சாதித்து கொண்டேதான் இருக்காங்க. இலக்கு தெளிவாக இருக்கும் பொழுது
பாதை தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதை வழியா தான் பயணிப்போம். ஒரு கேள்வி கேட்பாங்க, எது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்? நீங்கள் அடையும் அந்த இலக்கா, இல்ல அந்த இலக்குக்காக உங்களோட பண்ற அந்த பாதையா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, அதனோட ரொம்ப ஒரு வித்தியாசமான பதில படிச்சேன். என்னுடன் யாருடன் சேர்ந்து நான் பயணிக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம யாரோட சேர்ந்து நமக்கு ஈக்குவலான ஒரு எனர்ஜியான ஒரு ஆளோட சேரும் பயணிக்கும் பொழுதும், அந்த இலக்கை நம்ம வந்து ஈஸியா அடைய முடியும். அந்த சாதனைய வந்து நம்ம ஈஸியா போ முடியும். ஏன்னா, ஒரு காம்படிஷன் இருக்குன்னா, ஈக்குவலான ஒருத்தரோட போட்டி போடும்பொழுது தான் நம்மளோட சக்சஸ் வந்து அங்க வந்து ஹைலைட் ஆகும். இல்ல கொஞ்சம் அது ரொம்ப ஒரு ஆற்றல் கம்மியா இருக்கிற ஒரு அன்பரோடு நம்ம போட்டி போடும்பொழுது, நமக்கு அந்த ஒரு புல் அண்ட் புஷ் நமக்கு கிடையாது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது, அவ்வப்போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஒரு சவால்கள் வருது. இந்த சாதிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அந்த சவால்கள் வருது. அந்த சவால்கள வள்ளுவம் எப்படி சொல்கிறதுன்னா, "தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்." மெய் வருத்தி வருத்தி அந்த ஸ்கில்ல திருப்பி 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 செய்வதன் மூலமாக நம்மால் அதற்கு உண்டான அந்த பலனை அடைய முடியும். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, நமக்கு அந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது, எது முக்கியமாக இருக்குன்னா, தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையுடன் நம்ம விடாமுயற்சி செய்யும் பொழுது, அந்த சாதனை, அந்த உச்சக்கட்ட நிலை தான் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுத்துட்டாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட எப்படி அச்சீவ் பண்றாங்க? எல்லாராலயும் அது எப்படி சாத்தியமாக்க முடியும்? எல்லோரும் அதை எப்படி சாதிக்கலாம்? அப்படின்ற பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு கல்லூரியில் நடந்த ஒரு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அது ஒரு அன்பர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்கிறார். அப்ப இருக்கிற ஒரு பெண் குழந்தை அங்க கேக்குது, ஐயா எனக்கு ஒரு ஆசை இருக்கு வாழ்க்கையில. என்ன ஆசை?" அப்படின்னு கேட்கிறார். நான் வந்து நான் வந்து ஒரு டாப் போஸ்ட் எல்லாரும் என்ன பார்த்து திரும்பி பார்க்குற அந்த டாப் போஸ்ட்ட நான் அடையணும்." அப்படின்னு அந்த பெண் கேக்குது. அப்போ அவரு கேட்கிறாரு, "நீங்க என்ன படிக்கிறீங்க?" ஒரு குறிப்பிட்ட இந்த வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட் நான் படிக்கிறேன்" அப்படின்னு அப்போ அவர் சொல்றாரு, "இந்த வருடம் இந்த நிமிஷத்துல நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்களா? இதுவே ஒரு சாதனையா தான் இருக்குது. உங்களோட சாதனை இதிலேருந்து தொடங்குனா தான், அந்த உயர்ந்த சாதனையை நாம் வந்து அடைய முடியும்." அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் நமக்குள்ள நெறைய பேருக்கு இருக்கும். நல்லா படிக்கணும்னு சொல்லிக் குடுப்பாங்க. நல்ல வேலைக்கு போணும்னு சொல்லிக் குடுப்பாங்க, குழந்தையா இருக்கும் பொழுது. அப்புறம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, வாழ்க்கை வளங்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சது. ஒரு 45 வயது முதல் 50 வயது வரை நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக அந்த 45 வயது அப்படின்றபோது, அந்த பெண் குழந்தைகள் திருமணமா ஆயிருப்பாங்க. இல்ல ஆயிறதுக்கு ரெடி ஆகுற ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஆண் குழந்தைங்கள பார்த்தோன்னா, அவங்க ஒரு கல்விக்காகவோ, வேலைக்காகவோ வீட்ட விட்டு போயிருவாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும்? பெற்றோர்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு வேக்கூம், ஒரு எதுவுமே இல்லாத ஒரு உணர்வு இருக்கும். அப்ப அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? இதெல்லாம் தான சாதனைன்னு சொல்லிக் குடுத்தாங்க. நல்ல கல்வி சாதனைன்னு சொல்லிக் குடுத்தாங்க. நல்ல வேலை சாதனைன்னு சொல்லிக் குடுத்தாங்க. நல்ல இல்லற வாழ்க்கை சாதனைன்னு சொல்லிக் குடுத்தாங்க. வாழ்வியல் தேவைகள் நம்ம வாங்குறது எல்லாம் சாதனை. இது எல்லாமே என்னோட வாழ்க்கையில இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வேக்கூம் எனக்குள்ள இருக்குது. அதுலேருந்து நான் எப்படி வெளிய வர்றது? அப்டின்ட்டு இன்னைக்கு பல பேருக்கு 45 முதல் 50 வயது இருக்கிற பல பேருக்கு இது இருப்பதாக ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வேக்கூம் இதுவரை என்ன பண்ணோம்? ஒரு சார்ந்து சாதித்து விட்டோம். இது வேணும், அது வேணும் அப்டின்னு வந்து நம்ம சார்ந்து சாதித்து விட்டோம். இந்த நிலையிலிருந்து வெளிய வரணும். நாமும் ஒரு ஃப்ரெஷ் ஆயிட்டு, இனிமேல் புதுசா ஏதோ சாதிக்கணும் அப்படின்னு நமக்கு பல பேருக்கு பல நேரங்கள்ல நமக்கு தோணியிருக்கும். அப்படிதானே? நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கழுகு கிங் ஆஃப் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுக பற்றி நமக்கு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். அது வந்து தனியா தான் பறக்கும். எல்லா பறவைகள் இருந்தா கூட, அந்த கழுகு அப்படின்றது வந்து தனியா தான் பறக்கும். 200 கிலோமீட்டர் வேகத்துல அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த ஈஸியா ரீச் பண்ணிடுமாம். அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 2 முதல் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அதனுடைய உணவை வந்து அதனால் பார்க்க முடியும். கழுகு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இந்த ஷார்ப் ஐஸ் மூலமா தனக்குண்டான அந்த இரையை வந்து அதனால உணரத் தொடங்குமாம். அப்படி அந்த இரைய எடுத்துக்கிட்டு இன்னும் வேகமா உயர உயர அந்த பறந்துட்டே இருக்குமாம். அந்த கழுகுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட வயது வந்தப்புறம் என்ன மனசுல தோணுமானா, நாம் ரொம்ப வீக்கா இருக்கிறோம். அ அந்த அந்த வீக்னஸ்லேருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்றதுக்காக, அந்த கழுகு என்ன பண்ணுமா,
தனியா போய் தன்னுடைய ரெக்கைகளை வந்து ஒண்ணு ஒண்ணா பிச்சு போடுமா. பிச்சு போட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து 2 மலைக்கு நடுவுல போய் மோதி மோதி என்ன பண்ணுமா, தன்னுடைய அலகுகளை எல்லாம் புதுப்பிச்சுட்டே இருக்குமா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த கழுகுட்ட இருந்து அந்த பிச்சு போக்கப்பட்ட அந்த இறகு, அந்த இதெல்லாம் வந்து இந்த கூர்மையான பற்கள் எல்லாம் வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னும் எனர்ஜெட்டிக்கா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதை விட இன்னும் எனர்ஜெட்டிக்கா அது பறக்க ஆரம்பிக்குமோ. ஸோ சாதனை அப்படின்றது இந்த நிமிஷத்துல நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி சாதிக்க தொடங்கும். ஒரு கழுகை போல அந்த ஒரு மாணவி சொன்னாங்கல்ல, நான் இது படிக்கிறேன், இந்த இந்த கல்லூரியில நீ இந்த பயிற்சி எடுத்து இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்படும். நாம் எல்லாருக்கும் தெரியும் வந்து 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஜப்பானே அழிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அப்படி இருந்தா கூட இன்னைக்கு ஜப்பானோட ரேஞ்ச் அப்படியா இருக்கிறது. எல்லா சாதனைகளும் உலக நாடுகளுக்கு பல விஷயங்களை அவங்க பொருளாதாரத்துல உயர்ந்து ஒரு டஃப் கொடுக்கிற வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க மனதில் அடிப்படையாக இருந்த ஒரு விஷயம், எதையும் சாதிக்கலாம், எப்படியும் சாதிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நாம் வந்து மகான் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க, நமக்கு ராஜயோக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ராஜயோக வாழ்க்கை அப்படின்னா, முன்னாடிலாம் சாதிக்கணும்னா நிறைய நேரம் ஒர்க் பண்ணணும், அதை நோக்கி பயணிக்கணும், முழு நேரம். இப்போ ஒரு ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 14 to 16 hours அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு சாதனை மாறுபடும் பொழுது நாம் எல்லாம் யோக சாதனைக்காக ராஜயோக வாழ்க்கை வந்து விட்டோம். இந்த ராஜயோக வாழ்க்கையை மகா நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறாங்க, ரொம்ப எளிமையா இந்த சாதனை பண்ணலாம். இது வந்து போதனை மார்க்கமாக இல்லாமல் சாதனை மார்க்கமாக இருக்க வேண்டும். எந்த சாதனையாக இருக்கட்டும், உலகத்துல எந்த சாதிக்கணும் அப்படின்னா அடிப்படையில நமக்கு என்ன சொல்லுவாங்க, உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தா மட்டும்தான் சாதனைகளை பண்ண முடியும். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு அன்பரை பற்றி ஒரு ரீசெண்டா படிச்சேன். பிறக்கும் பொழுது கை கால் இருல அந்த அன்பர் பேர் வந்து நிக் யுவாஜிகன் அப்படின்ற அன்பர் ஆஸ்திரேலியால பறக்கிறாரு. ஒரே ஒரு கால்ல மட்டும் 2 விரல்கள் வந்து கொஞ்சம் அது வேலை பார்க்கிற தருணம் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த இதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எழுத தொடங்குறாரு. அந்த அன்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எழுதுறாரு. பட் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்களுக்கு பியர் குரூப், அவங்களுக்கு நிகரான அந்த குழந்தைங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. அப்போ வந்து தற்கொலை முயற்சிக்கு வந்து அந்த அன்பர் போறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேட்டு, இல்ல என்னால எழுத முடியுது, என்னால கணினியை வந்து இயக்க முடியுது, சோ எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நான் ஏன் ஒரு நல்ல விதமா பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 விரலை வச்சு எவ்வளவோ வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலமா கத்துக்க முடியுமோ அப்படியெல்லாம் கத்துக்கிட்டு அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, மனித நலனுக்காக இதையே நம்ம பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு சென்று, எப்படி ஒரு சூசைட் அட்டம் ட்ரை பண்ண ஒரு அன்பர் வந்து பல நாடுகளுக்கு போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்க. என்ன மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாங்க, நமக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்றத விட இந்த வாழ்க்கையை நாம் எப்படி மாற்றலாம் அப்படின்றதுக்காக அவரு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம லைஃப் வித்தவுட் லிம்ப் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வேற அவங்க வந்து எழுதினாங்க. சோ அப்படி எழுதும் போது இருந்தால்தான் நான் சாதிப்பேன், இது இல்லைன்னா என்னால சாதிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிற அந்த காலகட்டம், அந்த ஒரு நிலை மாறி யாரெல்லாம் சாதிக்கிறார்களோ அவர்கள்தான் என்ன வரலாற்றில் இடம் பெறுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நம் மகானுக்கு இல்லாத பிரச்சனைகளா, அவங்க வந்து அந்த காலத்திலேயே 1,00,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ற அளவுக்கு ஒரு வருமானம் இருந்த போதிலும் ஒரே நாள்ல எல்லாமே காணாம போயிடுச்சு. அப்போ கூட மகான் எதற்காக ரொம்ப வருத்தப்பட்டார்கள்னா, நம்மை நாமே நம்பி வேலைக்கு வந்திருப்பாரு, இவர்களுக்கு வந்து எப்படி நம்ம வேலை கொடுக்கிறது, இவர்களோட அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்துல அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாருமே இருப்பாங்க, அவர்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் யோசித்தாங்களே தவிர, ஒரு நேரம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு ஒரே நாள்ல வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் அவங்க யோசிச்சதே கிடையாது. அந்த நேரத்தில் தான் நாம இன்று சொல்றோம்ல, இந்த சங்கல்பம் அப்படின்றது மகானுக்கு தோணுச்சாம். அந்த சங்கல்பத்தை அவங்க கொடுத்தாங்களாம். என்ன சங்கல்பம் பண்ணிட்டாங்க, இன்னும் 1 வருட காலத்தில் இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நான் இந்த சமுதாயத்துக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ எந்த ஒரு சாதனையுமே எப்படி
உயர்வா இருக்கணும் அப்படின்னா அது மனிதர்கள் நலனுக்காக பயன்படுத்தும் பொழுதுதான் அது சாதனையாக கருதப்படுகிறது. ஒருவேளை இப்படி வச்சுக்கோ, என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், என் உறவினர்கள் நல்லா இருந்தால் போதும், அதுவும் சாதனை தான். அந்த சாதனை எந்த விதத்திலும் குறையா இல்ல. ஆனால் அது ஒரு சிறிய உலகத்துல வாழ்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மகான் சொல்லியிருக்கிறாங்க, ராஜயோக வாழ்க்கையை நம்ம தொடங்கும் பொழுது முதலாவதாக இந்த உடலை நாம் நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உடலை நலமாக வைத்துக் கொள்வதற்கு தான் நமக்கு 9 வகையான உடற்பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. இந்த 9 வகையான உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்கிறது? அந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் நல்ல சீராக இருக்கிறது. உயிர் ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு இன்னும் நல்ல எனர்ஜைஸ் ஆகுது. அப்படி செஞ்சுட்டு வரும் பொழுது நம்மால் அந்த இல்லறத்தை ரொம்ப அன்பாக நடத்த முடியும். உடல் நல்லா இருந்தாதான் நாமும் நம்மை சுற்றி இருக்கவர்களும் நல்லாக இருக்க முடியும். அதுதான் திருமூலரும் சொல்லாரு, உடம்புள்ளே உத்தன் கோயில் கொண்டான், உடல் நலமாக இருக்கதான் ராஜயோகம் செய்ய வேண்டும். ஆரோக்கியமான உடல் தான் நம்முடைய முதல் சாதனை. அந்த யோக சாதனையில முதலாவதாக செய்யற சாதனை நம் உடம்பை நல்லாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடற்பயிற்சி நம்ம செய்யும் பொழுது அந்த போதனை அப்படின்ற இருந்து சாதனை மார்க்கத்துக்கு நாம் மெதுவாக செல்றோம். மகான் சங்கல்பத்தின் மூலமாக அதை செய்தாங்க. செஞ்சுட்டு இந்த உடல் நலமாக இருந்தாலும் இந்த உயிர் வளமாக இருந்தால் மட்டும்தான், இந்த உயிர் நல்லா இருந்தா மட்டும்தான் இன்னும் நாம் நீண்ட காலம் வாழ முடியும். அந்த நீண்ட காலம் வாழ்ந்து நாம் இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும்னா நமக்கு காயக்கல்ப பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இப்ப காயக்கல்ப யோக பலன் அப்படின்னு இதன் மூலமா நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தானா, சுக்கிலத்தை மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்று தவமாற்றும் யோகம், சுக்கிலத்து தவம், குதத்து பயிற்சி, தூக்கம் போகும், உணவு முன்னம் சுக்கிலமேம் கெட்டியாம், ஆண்மை ஓங்கும், தொல்லை தரும் நோய் வகை போம், இளமை காக்கும், சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் சூட்சுமம் இக்கலையே காயக்கல்பம். இந்த உயிர் வளமாக இருந்தால் என்ன ஆகுது? உடல் நல்லா இருக்கும். நமக்கு நம்மளோட வாழ்வியல் சாதனை இயற்ற முடியும். துரியத்தில் தவம் இருந்து அந்த என்ன ஆற்றினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த எல்லா பலத்தையும், அந்த அஷ்டகர்ம நோய்கள் அப்படிம்பாங்க, இந்த காயக்கல்பம் செய்வதனால அஷ்டகர்ம நோய்கள் நமக்கு சரியாகிறது. உணவு அளவாக எடுக்கிறோம், தூக்கம் நிதானமாக கிடைக்கிறது. இது எல்லாம் தரக்கூடிய அந்த நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த காயக்கல்பம் நமக்கு கொடுக்கிறது. சோ அடுத்த சாதனை மார்க்கத்துல நாம் செய்வது காயக்கல்ப யோகம் செய்கிறோம். இந்த காயக்கல்ப யோகம் செய்யறது மூலமாக உயிர் வளம் பெற்றாச்சு, உடல் வளம் பெற்றாச்சு. இந்த உயிர் உடல் வளமாக இருந்தானா நமக்குள்ளாக ஒரு ஆனந்தம், ஒரு ஆரோக்கியம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நாம் எல்லாருக்கும் தெரியும், அப்துல் கலாம் ஐயாவை பத்தி நம்ம நிறைய கத்துக்கிட்டோம், ஐயாவை பத்தி நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். அவங்க என்னென்ன சாதனைகளாம் ஐயா புரிஞ்சாங்க அப்படின்னா அந்த சாதனைகளை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க ஒரு விஞ்ஞானியா இருந்திருக்கிறாங்க, அப்புறம் ராக்கெட் விடுறதுல பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்க. இதை எல்லாவற்றையும் விட சிறந்த சாதனையாக அவங்க கருதுனது எது அப்படின்னு பார்த்தோன்னா 3-4 கிலோ எடையுள்ள விஷயங்களே அந்த உடல் ஊனமுற்ற அந்த குழந்தைகள் போடுற அந்த ஒரு விஷயத்த 300-400 கிராமாக குறைத்து அந்த கேலிபர் அந்த குழந்தைங்க போட்டுட்டு நடக்கும் பொழுது, அவங்க ஓடும் பொழுது, அவங்களோட படிக்கட்டுல அவங்க ஏறும் பொழுது அதை பார்க்கும் பொழுதுதான் அப்துல் கலாமுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, நமக்கு எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உண்மையான திறமை என்பது அறிவை மனித நலனுக்காக பயன்படுத்துவதில் தான் உள்ளது அப்படின்றத உணர்ந்தார். யாரு? ஏவுகணை நாயகனாக, விண்வெளி சாதனையாளராக, போக்ரான் அணுசக்தியை கண்டுபிடித்தவராக இருந்த அந்த அப்துல் கலாம் சொல்ல கூற்று இது. சோ இது எப்படி இருக்கணும்? தன்னிடமிருந்த சாதனை முடிந்த பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து மற்றவர்களுக்காக, இந்த சமுதாயத்திற்காக கொடுக்க வேண்டும். அதையே தான் நம் மகான் செய்தார்கள். என்ன பண்ணாங்க? தன்னுடைய தேவை முடிந்த பின்பு, வாழ்வியல் கடமைகள்லாம் முடிந்த பின்பு தன்னை உலக நல தொண்டன் அப்படின்னு சைன் பண்ணிட்டு 40 வருட காலமாக தன்னுடைய உடம்பை ஆராய்ச்சி கூடமாக அதையெல்லாம் செஞ்சுட்டு அதுலேருந்து கிடைத்த ஒரு ஜூஸ் மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியா அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த ஈஸியா நம்ம அதை கொடுத்துட்டு போயிட்டு நாம் எல்லாம் அதை வாங்குறோம், அந்த பயிற்சிகளை செய்யறோம். ஆனா
டெய்லி செய்யறோமா? ஒரு சில நாள் பொதுவா சொல்லுவாங்க, யாராவது வீட்டுக்கு ஒரு விருந்தாட்கள் வந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன ஸ்கிப் பண்ணுவோம் அப்படின்னா யோகா பண்றது ஸ்கிப் பண்ணுவோம். அதை நம்ம இன்னொரு நாள் செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாம் எல்லோரும் மறந்து விட்டோம், நம்மளுடைய முதல் சாதனை எதுவாக, சாதனான்னு சொல்லுவாங்க, முதல் சாதனை எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யோக பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த யோக பயிற்சிகளை நாம் செஞ்சுட்டு அடுத்ததாக தவம் கொடுத்திருக்காங்க. அகத்தவம் நாம் செய்யும் பொழுது என்ன பண்றோம், நம்ம புலன்கள் எல்லாம் நம்ம அடக்கிறோம். அந்த அடக்குறோம், அருகுண சீரமைப்பு பெறுகிறோம். இந்த அருகுண சீரமைப்பு மூலமாக நம் இல்லறத்தை நல்லறமாக மாற்றுகிறோம், நம் இல்லறத்தை அன்பகமாக மாற்றுகிறோம், நம் இல்லறத்தை அனைத்து உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும், எல்லா உயிரோடையும் நாம் நட்போடு இருவதற்காக அந்த முயற்சிகளை செய்யறோம். இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம முழுசா செஞ்சுட்டு வர்ற அந்த ஒரு வீடு எப்படியும் இருக்கும் அப்படின்னா நல்லறமாக இருக்கும். சோ காலையில் ஒரு மணி நேரம் 10 நிமிடத்தில் நாம் செய்த இந்த சாதனை மூலமாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். முதலாவதாக நம்மை நாம் என்ன சாதிக்கலாம்? உடல் ஆரோக்கியம், உயிர் வளம், மன ஆரோக்கியம் நல்லாக இருக்கும். வீட்டுல சூழ்நிலைகள் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது, படிக்கிற குழந்தைங்களுக்கு சரியா படிப்பு வரல, சரியான மார்க் இருக்கல அப்படின்னா அந்த குழந்தைகள் மீது நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். மகான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, வாழ்த்துதல் மூலமாக எண்ணமே நாம இருக்கிறோம். அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் உயிர் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் மனிதர்கள் எண்ணங்களால் உயர்வாகவோ தாழ்வாகவோ வாழ்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சொல்லுவாங்களா, நம்மளுடைய குழந்தைகளை வாழ்த்த வேண்டும் மகான் சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகளை வாழ்த்தும் பொழுது அவர்கள் படிப்புல கொஞ்சம் பின்தங்கி நிலையில் இருந்தாலும் அந்த வயதுக்கே உண்டான அந்த ஒழுக்க பழக்க வழக்கங்கள கொஞ்சம் வேறுபாடு இருந்தாலும் இந்த வாழ்த்துதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையை நம்மால் சாதிக்க வைக்க முடியும். நாம் சாதிக்கிறோம், நம்ம குழந்தைகளை சாதிக்க வைக்கிறோம். கணவர் இன்னைக்கெல்லாம் ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அந்த ஆபீஸ்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. எந்த ஒரு சாதனைக்கு பின்னாடி சேலஞ்சுன்றது ஒரு காமனான ஃபேக்டரா இருக்கு. அவர்களையும் நாம் வாழ்த்துவதன் மூலமாக, இந்த பயிற்சிகளை கொடுப்பதன் மூலமாக என்ன நடக்குது, பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது 4 மணி நேரம் செஞ்சுட்டு இருந்த வேலையை நம்ம 2.5 மணி நேரம் செய்யறோம். மீது நமக்கு நிறைவான டைம் இருக்குது. அந்த டைம்ல அடுத்து நம் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கலாம், அடுத்து இந்த சமுதாயத்துக்கு நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்றத பத்தி யோசிக்கலாம். இதே இந்த வேதாத்திரிய கல்வியை நம்முடைய பார்ட்னருக்கும் குழந்தைகளுக்கும் கத்துக் கொடுக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில அப்பப்போ ஏற்றத்தாழ்வு வரும் பொழுது அவங்களுக்குள்ளாக என்ன வருது, அகத்தவம் செய்து செய்து மன அலைச்சூழல் குறையும் பொழுது அவங்களுக்குள்ளாக என்ன வரும், ஒரு தெளிவான இலக்கு, வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான இலக்கு கிடைக்குது. அந்த இலக்கு போயிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்கள வேறுபாடு ஏற்படும் பொழுது தன்னம்பிக்கை கிடைக்கிறது. இந்த எந்த சொல்லுவாங்களே, எந்த கை இல்லாமலும் இருக்கலாம், தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ளாகவும் நம் குடும்பத்துக்கு உள்ளாகவும் வந்து விட்டால் அந்த விடாமுயற்சி, என்ன நடந்தாலும் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற விடாமுயற்சி நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இந்த விடாமுயற்சினால மட்டுமே நமக்கு எல்லாம் கிடைச்சிருமானா, கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கடினமாக உழைக்கும் பொழுது நம் உடல்ல பிரச்சனை வரும், ஸ்லீப்ல ப்ராப்ளம் வரும், உணவுல பிரச்சனை வரும். இதை எல்லாம் தாண்டி இந்த பயிற்சிகள் மூலமாக இதை எல்லாமே நம்மால் மாற்றி அமைக்க முடியும். இது எல்லாம் மாற்றி அமைச்சாலும் நாம் எப்படி சிந்திக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்க வேண்டும். ரொம்ப பாசிட்டிவா திங்கும். என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னால் வெளிவந்து என்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். இந்த சிந்தனை ஆற்றல் மாறும். இந்த பயிற்சிகள் மூலமாக நமக்கு என்ன நடக்குது, மன அலைச்சூழல் குறையுது. மன அலைச்சூழல் குறையும் பொழுது நமக்கு விழிப்புணர்வு வருது. அந்த விழிப்புணர்வு வரும் பொழுது நமக்கு ஒரு நெகட்டிவா தாட் வந்தா கூட நம்ம இமீடியட்டா என்ன பண்றோம், தவத்துக்கு அப்புறம் அகத்தாய்வு செய்யறோம். எந்த விதத்திலும் எனக்குள்ளாக அந்த நெகட்டிவ் தாட் வரக்கூடாது. அந்த நெகட்டிவா நான் அப்படியே பாசிட்டிவா மாத்தி அமைக்கணும் அப்படின்னா அமைதியாக உட்கார்ந்து மனதார வாழ்க வளமுடன் அந்த வாழ்த்து மூலமாக நம்மால் எதையும் சாதிக்க முடியும். இந்த வாழ்த்து மூலமாக நமக்குள்ளான விஷயங்கள் மட்டுமா சாதிக்க முடியும் அப்படின்னா இந்த சமுதாயத்திலும் பெரிய மாற்றங்களை கொடுக்க முடியும். எப்படி அந்த ஆஸ்திரேலியாவில் இருந்த அந்த அன்பரால் ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடிஞ்சதோ, அப்துல் கலாம் ஐயாவால்
மாற்றி அமைக்க முடியுதோ, நம் குருநாதர் வேதாத்ரி மகரிஷினால் எப்படி மாற்றி அமைக்க முடியுதோ, அது போல எந்த சூழ்நிலை நமக்கு இருந்த போதிலும் இந்த நிமிடத்திலிருந்து இந்த பயிற்சிகளை நாம் விடாது செய்வதன் மூலமாகவும், பயிற்சிகளின் முடிவில் சங்கல்பம் செய்வதன் மூலமாகவும், வாழ்த்து சொல்லி 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 மாற்றத்தை கொண்டு வருவதன் மூலமாகும் எப்படிப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி நாம் அமைக்க முடியும். சோ நமக்குண்டான அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வந்தாச்சு. அந்த மகானோட கனவு என்னவா இருந்துச்சு? உலக அமைதி பெற முடியும். அந்த உலக அமைதி பெற முடியும். அவர் காலத்துல அந்த உலக அமைதியால ரீச் பண்ண முடியல. ஆனால் மகான் நம்மை நம்பி நாம் ஒவ்வொருவருக்கும், வேதாத்ரி அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மிகப்பெரிய பொறுப்பை நமக்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொறுப்பை நம்ம ஏத்துட்டு இருக்கோம், அப்படித்தானே? அதை ஏத்துட்டு இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம். உலகம் முழுவதும் அமைதி பெறணும்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்தை நம்மால் எப்படி மாற்றி அமைக்க முடியும்னா, பயிற்சிகளை நம்ம தெளிவா செய்வதன் மூலமாக, எண்ணத்தை நம்ம தூய்மையாக செய்வதன் மூலமாக, தன்னிலை விளக்கம் பெறுவதன் மூலமாக, என்னால் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல உள்ள எல்லாராலையும் முடியும். இந்த வேதாத்திரை கல்விய உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் ஒரு நெல்மணி தான் போனோம், அது எத்தனை நெல்மணியா நமக்கு திருப்பி கிடைக்குது. அது போல ஒவ்வொரு அன்பருக்கும் இந்த வேதாத்திரிய விருஷத்தை நமக்குள்ளாக வச்சிட்டோம் அப்படின்னா, மகானுடைய பெரிய கனவான எதையும் சாதிக்கலாம், நமக்குள்ளாகவும் அமைதியை சாதிக்கலாம். இந்த உலக மக்கள் அனைவரையும் அந்த உலக அமைதி அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்மால் நிச்சயமாக சாதிக்க முடியும். அந்த சாதிப்பதற்கு நாம் எல்லாம் குருவனுடைய சூஸ் பண்ண குழந்தைகளாக இருக்கும். எத்தனையோ அன்பர்கள் இருக்கும் பொழுதும் குருதான் நம்மளை சூஸ் பண்றாங்க. அப்படி சூஸ் பண்ணி நம்ம குரு நம்மளை சூஸ் பண்ண அந்த நிமிஷமே சாதிச்சிட்டோம். எப்படி அந்த காலேஜ் கேர்ள்ட்ட சொன்னாங்க, நீ இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்ததே பெரிய சாதனை. அது போல இந்த வேதாத்திரத்துக்குள்ள குரு நம்மளை சூஸ் பண்ண அந்த நிமிஷமே நாம் என்ன பெரிய சாதனையை அடைந்து விட்டோம். அடுத்த சாதனையாக பயிற்சிகள் செய்வதன் மூலமாக இந்த பயிற்சிகளை மற்றவர்களுக்கு விடாம கொடுக்கணும். நான் ஒரு விஷயம் கொடுக்கிறேன் அப்படி, டீச்சிங் இஸ் டபுள் லேர்னிங் சொல்லுவாங்க. நான் ஒரு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நான் அதை சரியாக செய்கிறேனா? ஏன்னா டெய்லி உறங்கும் முன் சொல்லுவாங்க, பேராசிரியர் சொல்லுவாங்க, காலையில முழுக்கும் பொழுது காயக்கல்பம், உடற்பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு நான் நிச்சயமாக செய்வேன் என்ற சங்கல்பத்தோட நம்ம தூங்கும் பொழுது அடுத்த நாள் இனிய நாளாக அமையும். நாம் சங்கல்பம் செய்து செய்து சங்கல்ப சக்தி நாம் எல்லோருக்கும் நல்ல தெரியும் பொழுது நமக்குள்ளாக சங்கல்பம் செய்து இந்த உலகத்தை வாழ்த்தி வாழ்த்தி உலக அமைதி நிலவ, குரு பிரானின் அந்த பெரிய கனவாகிய உலக அமைதி நிலவதற்காக நம்மாலான தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. ரொம்ப சிறப்பான நிறைய பல விளக்கங்களோட உதாரணங்களோட எளிமைப்படுத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்கம்மா. மகரிஷியோட பயிற்சிகள், நம்மளோட மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம செய்யறது, உடற்பயிற்சி, காயக்கல்பம்,